எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்மளுக்கு பிடிச்ச காய்கறியில் காலிஃப்ளவர் கண்டிப்பாக ஒன்று. நான் காலிஃப்ளவர் வச்சு நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் பார்த்து செய்யலாம். இன்றைக்கி இன்னொரு அருமையான ஸ்டார்டர் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது காலிஃப்ளவர் 65, அதாவது கோபி 65. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பூவாக கட் பண்ணி தனியாக வச்சுருங்க. அடுத்து நம்ம காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. கொஞ்சமாக உப்பு போடுங்க. தண்ணி நல்லா சூடானதும் காலிஃப்ளவரை போடுறேன். 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு காலிஃப்ளவரை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்து காலிஃப்ளவர் 65க்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் கடலை மாவு போடுறேன். அடுத்து 1/2 கப் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேருங்க. அரிசி மாவு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும். உங்ககிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் சரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். அடுத்து கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. மாவு ரொம்பவும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. காலிஃப்ளவரை பர்ஃபெக்டாக கோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெயில இருந்து எடுத்துட்டு தனியா வச்சிருங்க. அடுத்து ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றுங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது ஒரு நல்ல ரிச்சான கலர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து பொரிச்ச காலிஃப்ளவர் பீசஸ் எல்லாமே இதில் சேர்த்து சாஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக கொஞ்சமாக பொரிச்ச கருவேப்பிலை, அப்புறம் பொரிச்ச பச்சை மிளகாய் சேருங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, காலிஃப்ளவர் சாஸஸில் நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணுங்க.
காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ வீட்டில் வந்து ஏதாவது டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ஸ்டார்டர் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலிஃப்ளவர் வச்சு நீங்கள் இதை அருமையாக செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.